அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான். இந்த படம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய தமிழக மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். தமிழக மக்கள்னு என்னடா இவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையான தமிழர்கள்லாம் யாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூர்வக்குடி மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த பழங்குடியின மக்கள் மட்டும்தான் உண்மையான தமிழர்கள்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்கள்ட்ட உள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், காலப்போக்கில் மாறி 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 இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்க உலகத்தில் எவ்வளோ மாறி போயிடுச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த படத்தில் ரஞ்சித் சார் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பழங்குடியின மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி போயிட்டு தங்கம் சார்ந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க, அந்த தங்கம் சார்ந்த இடம் யாருடையது, இதுதான் படத்துடைய கதை. இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா, விக்ரம் சாருடைய நடிப்பு ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் நடிப்பு கலை ஊறி போன ஒருத்தவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும். அதனால் இந்த படத்தை குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ரஞ்சித் அவர்களுடைய படம்னாலே சாதி சார்ந்த படம் தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி பயங்கரமாக விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, அவங்கள உங்கள் கையில் எது கிடைக்கிதோ அதை தூக்கி அடிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பூர்வக்குடியின மக்களாகவே வாழ்ந்திருக்கிறார் விக்ரம் சார். இந்த படத்தில் அவருடைய நடிப்பை குறைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அப்படி தான் நம்ம அவரை விக்ரம் சாரை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் செஞ்சுருக்கக்கூடிய ஜி பிரகாஷ் அவர்கள் மிக பயங்கரமான பிஜிஎம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிகிற வரைக்குமே நமக்குள்ளார ஒரு கூஸ் பம்ப் ஏற்றக்கூடிய அளவுக்கு பேக்ரவுண்டு மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஃபைட்டெல்லாம் ஒன்று தெறிக்க விடுது. இந்த படத்தில் கதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு சில பேர் குழம்பிடுவாங்க. ஆனால் நல்லா ஆழ்ந்து அறிவோடு உட்காந்து பார்த்தோம்னா இந்த படத்துடைய கதைகள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் தனக்குன்னு இருக்கிற ஒரு கால்காணி நிலத்தில் நெல்லை பயிரிட்டு வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. அதுலேருந்து கிடைக்கிற நெல்மணிகளை எடுத்து வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிராஸ்தாரர் என்ன பண்ணுவார்னு சொல்லினா, நமக்கு இவ்வளோ இடங்கள் இருக்கிறப்ப இவனுங்களுக்கு அந்த கால்காணி இடத்தையும் விட்டால் நம்ம நிலத்தில் யார் ஒழுகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறுத்து வச்சிருந்த நெல்மணிகள் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக கொளுத்திடுறாரு. கொளுத்திட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற நேரத்தை பார்த்து, நீ இவ்வளோ கடன் கொடுக்கணும், அது வட்டியும் முதலமாக சேர்த்து ஒரு நாள் எப்படி கொடுப்பா, அதான் உன் பயிரெலாம் அழிஞ்சிடுச்சு, அதனால் உன் நிலத்தை நான் எழுதி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த கால்காணி நிலத்தையும் அந்த கொள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரைங்கிறவர் பிடுங்கிடுறாரு. அதை பிடுங்கிட்ட பிறகு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரிட்டிஷில் இருந்து ஒரு வெள்ளைக்காரர் வராரு. அவர் எதற்காக வராருன்னா, அவருடைய தேவைக்காக வராரு. தனக்கு தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி தங்கம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆனமலைங்கிற ஒரு இடத்துல தான் தங்கங்கள் இருக்கிறதா கேள்வி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கலான்கிறவர் அந்த ஆனைமலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்று தண்ணியில் ஜல்லடையை விட்டு சலிச்சு அதுலேருந்து சில சில துகள்களாக இருக்கும். அந்த தங்கம் சின்ன சின்ன துகள் கட்டிகள் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒரிஜினல் தங்கம்னு சொல்லியிருப்பார். அதை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரன் என்ன செய்வார்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு இந்த மக்களை ஆண்ட பரம்பரைகிட்ட மீட்டு அவர் கொண்டுட்டு போயிட்டு, நீங்கள் எனக்கு தங்கத்தெல்லாம் தேடி கொடுங்க, உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் அடிமைகள் மாதிரி கோமணம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நான் நல்ல நல்ல ஆடைகளை கொடுத்து எங்களுக்கு சமமாக வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லி அந்த வெள்ளைக்காரன் அடிச்சுட்டு போவாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கொள்ளையனிடமிருந்து மீட்டு வெள்ளையனிடம் அடிமைப்படக்கூடிய ஒரு கதை தான் இந்த தங்கலான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராவலுக்கு இடையில இது சாதி படமாக தெரியாமல் பூர்வக்குடி மக்களுடைய வாழ்வியலை சொல்லுது. இந்த வாழ்வியலில் காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம ரஞ்சித் சார் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருக்கிற ஹீரோயினிலிருந்து எல்லாருமே வேற மாதிரி லெவல். அதாவது ஹீரோனா நம்ம அந்த காலத்து படங்களில் யார் ஹீரோவாக வராங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, விக்ரம் சார் மட்டுமல்லாமல் கூட சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய நடிகைகளில் இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாருமே ரஞ்சித் சாருடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஒரு பெரிய கிஃப்டாகவே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த தங்கலான் படம் வெளியே இருக்குது.
அதான் சொல்றீங்களா, விக்ரம் சாருடைய நடிப்பை வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது, இந்த படத்தையும் யாராலையும் குறை சொல்ல முடியாது. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்வியலை நகர்த்தி கொண்டு போகிற வழியில் வந்து சில இடங்களில் ஒரு சில டயலாக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த டயலாக்கை வச்சு தான் நம்ம அவரை வந்து வேறு மாதிரி எதோ சொல்லலாம். வேறு மாதிரினா என்ன, அவருடைய வாழ்வியலில் மக்களுடைய வாழ்ந்த உண்மை நிகழ்ச்சியை வந்து இந்த படத்தில் சொல்கிறாரு. இங்கேருந்து மீட்டு போய் அங்கே மாட்டிக்கிட்டோம், அதுக்கிடையில் நம்மளுடைய நிலங்கள்லாம் எப்படி சுரண்டப்பட்டது அப்படின்னு தான் இந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன குறியீடுகள்லாம் வருது. புத்தர் சிலை மாதிரியே ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இது, அந்த சிலையை சிரத்தை வந்து வெட்டிட்டா தங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி விக்ரமுடைய பாட்டனுக்கு பூட்டை வந்து அங்கே போயிட்டு அதை தேடி போகும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த பூர்வக்குடிகள் வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க. அதே போலவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்காரன்ட்ட இருந்து வர விக்ரமும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அந்த தங்கத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டு அவங்க மக்கள் அவஸ்திப்படுறதும் அதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டியாகவே காட்டியிருக்காங்க. மற்றபடி வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய அந்த பாம்பு இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த புத்தர் சிலை வந்து ஒரு குறியீடு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரு சிறுத்தையை வந்து காட்டுறாங்க. கரு சிறுத்தை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மண் இது, நம்ம மண்ணில் விளையக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமானது. இதை ஏன் எங்கே இருக்கிற கொள்ளையனுக்கோ எங்கே இருக்கிற வெள்ளைக்காரனுக்கோ நம்ம ஏன் கொடுக்கணும், அதுக்கு ஏன்டா நீ ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நம்ம மக்களை கொண்டு வந்து இங்கே அவஸ்தைப்பட வைக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரு சிறுத்தையும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இடையில வந்து அப்படியே பேய்னா என்ன சொல்கிறது, அவங்களுடைய மூதாதையர்கள்லேருந்து வந்து இவருக்கு வந்து ஏதோ சின்னதாக சிம்டம்ஸ் காட்டுற மாதிரியும், இந்த இடத்துக்கு போகாதீங்க, இந்த இடத்துல செய்யாதீங்க, அவனுங்க பேச்சு கேட்டுட்டு இந்த தங்கத்தை நோண்டாதீங்கன்ற மாதிரி வர சீனெல்லாம் படம் தெறிக்க விடுது. அந்த மாதிரி இருக்குது. கடைசியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்ரமே அந்த தங்கத்தெல்லாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்ட பிறகு அவருக்கு வந்து தான் அந்த சிம்டம்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இது நம்ம இடம், இந்த தங்கம் எல்லாம் நமக்கு சொந்தமான இடம், இந்த பூர்வக்குடியாக பிறந்த நம்ம பழங்குடியினுடைய மக்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரனையும் போட்டு தள்ளிட்டு இதை நம்ம இடம், இது நமக்கே சொந்தமான இடம்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இந்த படத்து மூலியமாக பா. ரஞ்சித் சார் சொல்ல வராங்க. உண்மை அதுதாங்க. உண்மையிலேயே வந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்துக்கிட்ட இருந்து எல்லாமே புடுங்கப்பட்டது தான். இன்றைக்கி இருக்கிற வயல், நிலம், காடு, கரை எல்லாமே அப்படி தான். அரசியல் அதிகாரம் முதற்கொண்டு இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே பூர்வ குடிகள்னு சொல்லக்கூடிய தமிழர்களுக்கே தான் சொந்தமானது. ஆனால் அதை வந்து சொந்தம் இல்லாதவையாக ஆக்கி பல சாதி பிரிவுகளை உருவாக்கி பல மத பிரிவுகளை உருவாக்கி இன்றைக்கி அரசியல் செஞ்சிட்டு இருக்க உலகமாக தான் இப்போ இருக்கிற உலகம் இருக்குது. இந்த உலகத்துக்கு அப்போ இருந்த உலகம் அந்த கோலார் தங்க வயல் யாருக்கு சொந்தமானதாக இருக்கும், அங்கே இருந்த மக்களுக்கு தான் சொந்தமானதாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு சொந்தமான நிலத்தையே அவர்களை அடிமையாக்கி அவர்கள் மூலியமாக சுரண்டி எடுத்து அதை அடுத்த நாடுகளுக்கு சுரண்டி போயிட்டு இருக்க ஒரு கூட்டமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் தெளிவாக சொல்ல வராரு. இது என்ன ஒன்றுனா, அந்த கேஜி படம் இந்த மாதிரி படங்களுக்கு கூட இது எப்படி ஒப்பிடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த படங்களில் நடிப்புங்கிறத ஒரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கேரக்டர் நடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த படத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். தங்கலான் படத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கிறாங்க. மற்றபடி அந்த சுரங்கத்திலே கடக்கிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. வாழ்வியல் அப்படியே எப்படியிலேருந்து எப்படி கொண்டுட்டு போனதுங்கிறத வந்து காட்டுறது கூடியதான் இந்த படம். அதுமாரி இந்த மாட்டுக்கரை அரசியல் சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அந்த பழங்குடியின மக்களை வந்து அடிமைப்படுத்தி தங்கம் கிடைக்காத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை, உங்களுக்கு சன்மானமும் இல்லைன்னு சொல்லி அந்த அரசாங்கம் சொல்லிடுது. அரசாங்கம் மீன்ஸ் அந்த பிரிட்டிஷ் வெள்ளைக்காரத்துறைங்கிறவங்க சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, பசி எத்தனை நாள் பசி பொறுக்க முடியும், தண்ணி கிடைக்காது, பசியில் வந்து வாடி போயிட்டு இருக்க நேரத்தை பார்த்து அப்படியே ஒரு சிம்டம்ஸ் காட்டும். ஒரு எருமை வந்து அவங்கள எல்லாத்தையும் அச்சுறுத்துற மாதிரியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, விக்ரம் சார் அவங்க அந்த எருமையை வந்து வெட்டி அந்த மக்கள் அந்த இடத்த காப்பாற்றும் போது அதோட கறிகள் எடுத்து தான் சாப்பிட்றோம். அப்போ நமக்கு உணவு எங்கேருந்து கிடைக்குது, வயிற்று பசிக்கு உணவில்லை அப்படிங்கும்போது இந்த எருமை மாடு மூலிமா அந்த உணவு கிடைக்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்றாங்க. இதுதான் இந்த மாட்டுக்கறி அரசியலுங்கிறது. அது இன்றைக்கி மதவாத சக்திகள் சில வந்து பல்வேறு விதமாக பரப்பி நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பசிக்காக உண்ணப்பட்ட உணவுகள் தான் இந்த மாதிரி உணவுகள். இதை அரசியல்படுத்தப்பட்டு இருக்குங்கிறத பா. ரஞ்சித் அவர்கள் தெளிவாக காட்டுறாங்க. அதேமாரி அவங்கள அடி, இவங்களை வெட்டு, இவங்களை குத்து, அப்படிலாம் எதுவுமே இல்லை.
இவங்க ஏன் இப்படிலாம் ஆனாங்க, யாரெல்லாம் இவங்களை இப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கங்கிறத அழகாக அருமையாக சொல்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுங்க, பெண்களுக்கு மாராப்பு ஜாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாராப்பு கிடைக்கிற போது இருக்கு பாருங்க அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஷாட்லாம் அப்பப்பப்பா. மேக்கிங், கேமரா ஒர்க்கு, ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க்கு, அங்கே இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க்கு சொல்லவே தேவையில்லை. முக்கியமாக மறுபடியும் சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, ரஞ்சித் அவர்கள் கூட வந்து இப்படி நடிங்க சார்னு சொன்னால் அதை விட 10 மடங்கு அதிகமாக நடிக்கக்கூடிய ஒரு மகா நடிகன், ஒரு திறமையான நடிகனாகத்தான் விக்ரம் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சந்தோஷம். படத்தை நீங்கள் எல்லோரும் போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள். படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஒவ்வொரு இடங்களும் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தும். தயவு செஞ்சு இனிமேல்ட்டு இந்த சொற்ப டைரக்டராக இருக்கிறவங்க எல்லாருமே ரஞ்சித்தை வந்து விமர்சனம் செய்கிறத விட்டுட்டு, உங்கள் பக்கம் ஏதோ ஒரு நியாயமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை எடுத்து காட்டி மக்களுக்கு பரப்புங்க. அதை விட்டுட்டு மூட நம்பிக்கையை வந்து பரப்புறது, அதை விட்டுட்டு சாதி வன்மங்களை போன்ற படங்களை பரப்புறதை வச்சுக்கிட்டு நாங்களும் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு ரஞ்சித்தை குறை சொல்லாதீங்க. ரஞ்சித்லாம் இந்த லெவலுக்கு போயிட்டாரு, நீங்கள் இன்னும் இந்த லெவலுக்கு இருக்கீங்க. நீங்கள் பகுத்தறிவு சிந்தனையோட இந்த அளவுக்கு வரணும்னா அதுக்கெல்லாம் செம்ம எஃபெக்ட், செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். முதல்ல ரஞ்சித்தை குறை சொல்லக்கூடிய மக்களும் சரி, ரஞ்சித் அவர்களை குற்றம் சொல்லக்கூடிய டைரக்டரும் சரி, நல்ல புத்தகத்தை படிங்க. நல்ல புத்தகங்களை படிங்கள். வரலாற்று புத்தகங்களை படிங்கள். நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனா எதிர்காலத்தில் ஆகலாம். அதை விட்டுட்டு குடிச்சிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அவரை குறை சொல்கிற மாதிரி யாரும் வராதிங்க. இந்த படத்தில் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சித் ஒரு பக்கம்னா, விக்ரம் சார் ஒரு பக்கம், இவங்க கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் வெறித்தனமான நடிப்பை காட்டியிருக்கிறாங்க. படம் வேற லெவல். நன்றி, வணக்கம். எல்லாரும் போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள்.